This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. ஓகே, இன்றைக்கி நம்ம போர்டு பார்த்துருவோங்க. கொஞ்சம் வீட்டு ஃபங்க்ஷன். ஸோ வீட்டு ஃபங்க்ஷனுங்கிறதுனால நான் எஸ்டர்டே மேக் பண்ண முடியல. ஸோ வீடியோஸ் அதனால தான் ப்ராப்பரான டைமுக்கு உங்களுக்கு வர மாட்டேங்குது. ஸோ நாளைக்கு ஒரு நாள் விட்டு மேக்ஸிமம் நாளைக்கே கூட ப்ராப்பரான டைமிங்கு உங்களுக்கு வீடியோ கொண்டு வரதுக்கு பார்க்குறேன். ஏர்லி மார்னிங் மாதிரி கொஞ்சம் போடுற மாதிரி பார்க்குறேன். ஸோ இன்றைக்குமே கொஞ்சம் சிம்பிளாக வீடியோ முடிச்சுக்கலாம். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அதே மாதிரி டியருக்கு 3 ஷோவும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கே தெரியும் நமக்கு எப்படியும் பாஸ் ஆகிடுது டியரு. ஸோ அதனால் டியர் ஃபாலோ பண்ணுறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 ஷோவும் இருக்குது. ஸோ இன்றைக்கி போர்டு பார்த்துருவோம். இப்போது நான் அந்த பி போர்டை மார்க் பண்ணுறேன், கவனிங்க. இப்போது பி போர்டிலிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதிலிருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே சி போர்டு மார்க் பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே மார்க் பண்ணுற சி போர்டையும் ஓகே. ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 5 டேஸாக பாருங்கள், அப்படியே இப்போ எல்லோ கலரில் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே மேலே இந்த 5க்கு இருங்க, அப்படியே இந்த மேலே இந்த 5க்கு அப்படியே சைபர் பவர் பண்ணியிருக்கான். 8க்கு 8 வந்திருக்கு இல்லைங்களா? சைபருக்கு பவரில் மறுபடியும் 5 வச்சுருக்கான். 8க்கு நேற்றும் பாருங்கள் 8. இந்த 5 டேஸாகவே அப்படியே தாங்க வந்துட்டுருக்கு. இன்கே அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி சி போலில் ஒன்றும் வரதுக்கு பாசிபிள் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த பிரபாரம் பார்த்தா, பட் எனக்கு என்னமோ இன்றைக்கி சி போலில் 2 7 வரதுக்கு பாசிபிள் இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஓகேங்களா? ஸோ சின்னதாக ஒரு கம்பேரிஷன் பார்த்துட்டு நம்பர்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ அதிகமாக கொடுக்க டைம் இல்லைங்க. ஸோ இன்றைக்கி சீக்கிரமாக உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்றேன். ஒரு கம்பேரிஷன் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ இது பிரகாரம் பார்த்தா இந்த 5 நாள் ரிசல்ட்டை வச்சு இது பிரகாரம் பார்த்தா நமக்கு இதுக்கு என்னங்க வருது? சி போல் மறுபடியும் எடுத்து 1 வைக்கிறதுக்கு பாசிபிள் அதிகம். இப்போது நாம் இந்த எல்லோ கலர் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போது நாம் 692 வின்னிங் கொடுத்தோம் இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? 692 வின்னிங் கொடுத்தோம்ல. ஸோ அதை தான் வச்சுருக்கேன். நம்ம அதை எப்படி கொடுத்தோம், அப்படி எடுத்தோங்கிறத கம்பேர் பண்ணி இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போது அந்த 692 பாக்ஸ்க்கு அதுக்கு மேலே 2 ரிசல்ட் இருக்குது இல்லையா? மொத்தம் 3 ரிசல்ட் இருக்குது. 913, 281, அதாவது 982, 692. இப்போ அப்படியே 1ஆம் தேதி வாங்க. இந்த பாருங்கள், 1ஆம் தேதி அதாவது பிப்ரவரி மந்தில் நீங்கள் கடைசி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா என்னங்க இருக்குது? இங்கே பாருங்கள், 913 இருக்கும். இந்த பாக்ஸில் பாருங்கள் 913 அப்படியே இருக்கும். அதே மாதிரி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு 1ஆம் தேதி மார்ச் 1 பார்த்தீங்கன்னா 789 இருக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே என்னங்க இருக்குது? அப்படியே அதாவது 913 இப்படி எடுத்துகிட்டு, அதாவது இந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் என்ன பண்ணியிருக்கான்? அதாவது 789 வச்சுருக்கான். ஸோ இப்படியே இந்த லைன் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நாம் என்ன பண்ணோம், மறுபடியும் என்ன பண்ணோம், ஜிக்சாக்கில் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்து மறுபடியும் நம்மளோட லெஃப்ட்டிலிருந்து ரைட் எடுத்தோம். எடுத்து என்ன பண்ணோம், 692ன்னு எடுத்தோம். அப்படி அந்த 692 ரிசல்ட் அப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட்டில், அதாவது இந்த 982 இருக்குல்ல, இந்த ரிசல்ட்டோட முன்னாடி 3 நம்பர் பாருங்கள் என்னங்க இருக்குது? இங்கே பாருங்கள், 708 இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த 708 அதுக்கு அடுத்த ரிசல்ட் என்னங்க, 692 இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே அப்படியே பார்ப்போம். இங்கேயுமே பாருங்கள், இங்கே தான் ஒரு ரிசல்ட் வந்துச்சு 692. இருங்க அப்படியே ரவுண்ட் பண்ணலாம். 692 ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அதில் 3 நம்பர் என்னென்னு பாருங்கள், 587ங்க. 587. அடுத்த நாள் என்னாச்சு, நமக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சு, 692. நம்ம கரெக்டாக வின்னிங் கொடுத்துட்டோம். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் எப்படி, அதாவது இங்கே என்ன இருக்குது, 708 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 587 இருக்குது. 708, 587 இல்லைங்களா? அப்போது என்ன பண்ணியிருக்கான், சைபருக்கு 5 மட்டும் பவர் பண்ணியிருக்கான். அப்படியே பாக்ஸில் அந்த நம்பர் போர்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா? அப்படியே அடுத்த நாள் ரிசல்ட் என்னாச்சு, 692ன்னு நமக்கு வின்னிங் கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது இப்போது நான் இங்கே காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே வாங்க. இப்போது அதாவது நேற்று என்னங்க, அதாவது இதே மாதிரி பாக்ஸ் இன்றைக்கி எல்லோ பாக்ஸ் போட்டிருந்தல, அதே மாதிரி இங்கே நான் எல்லோ பாக்ஸ் போடுறேன் பாருங்கள். சரி, ஓகே, ரெட் பாக்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த 3 ரிசல்ட்டை கவனிங்க. இப்போது எஸ்டர்டே பிஃபோர், அதாவது முந்தா நேற்று ரிசல்ட் என்னங்க, முந்தா நேற்று ரிசல்ட் என்ன பாருங்கள், 800 இருங்க. முந்தா நேற்று ரிசல்ட் என்னங்க, 870, ஓ சாரி 758, 758 இல்லைங்களா? ஸோ 758 முன்னாடி நாள் ரிசல்ட்டு பாருங்கள். ஸோ 785 முன்னாடி ரிசல்ட்டு இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். அதாவது 748 இருக்குது, புரியுதுங்களா?
785க்கு இங்கே என்ன இருக்குது 748. ஒன்றை மட்டும் மைனஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது நேற்று என்னங்க ரிசல்ட் அடித்தான்? நேற்று என்ன ரிசல்ட் அடித்தான்? 616 அடித்தாங்க. சரி 618 அடித்தாங்க. இப்போது இங்கே பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ அப்போது ஒன்று கவனிங்க, 618 எப்படிங்க இருக்குது? ரைட் டு லெஃப்ட் இருக்குங்க. அப்போ இங்கே என்னங்க இருக்குது? 668 இருக்குங்க. அங்கே எப்படி, அதாவது இந்த பாக்ஸில் எப்படி இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணானோ இந்த பாக்ஸில் ஒரே ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி வச்சானோ, அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 618க்கு 668 ஒரே ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே முன்னாடி 3 நம்பர் என்ன பாருங்கள், 213ங்க. புரியுதுங்களா? 618 213 இங்கே இருக்குங்க. நம்மகிட்ட என்னங்க இருக்குது? நேற்று என்னங்க ரிசல்ட் வந்துச்சு கவனிங்க. இங்கே என்னங்க பாருங்கள், என்னங்க இருக்குது? 618 362 இருக்குது. ஸோ எழுதலாமா? 362 எழுதலாமா? வாங்க, 362 618 இதுதானே ரிசல்ட்டு நேற்று. இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், 213 866 எழுதலாமா? 213 866. ஸோ அங்கே எப்படி ஒரே ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணியிருந்தானோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், சென்டர் போர்டில் பாருங்கள் 6க்கு 1 பவர் பண்ணி, அதாவது 1க்கு 6 பவர் பண்ணி நேற்று ரிசல்ட் வந்திருக்கு. புரியுதுங்களா? அதே மாதிரி ரிசல்ட் சேம் வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது சேமாக இல்லைங்களா? இந்த பாக்ஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, நான் இன்னைக்கு கூட கம்பேரிஷன் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு சான்ஸ் என்னங்க, இங்கே என்னங்க இருக்குது பாருங்கள், 6092ங்க. அதாவது 092 இல்லைங்களா? ஒருவேளை 092 இன்றைக்கி அப்படியே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இல்லை 592 இல்லைங்களா? இல்லை அப்படின்னா 290 ஒரு சான்ஸ், இல்லை அப்படின்னா 295 இந்த மாதிரி வரத்துக்கு சான்ஸ் அதிகங்க. ஏன்னா புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி இதே மாதிரி லைன் வந்து ஆல்ரெடி நம்ம இன்னும் கொடுத்துருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் ஸ்கிப் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிடணும், எடுத்து வச்சிடணுங்க. புரியுதுங்களா? அதுதான் வந்து கரெக்டு. ஸோ இந்த மாதிரி கணக்கில் வருதான்னு பாருங்கள். 592 092 047 240 இந்த மாதிரி தான் வருதுன்னு பாருங்கள். ஸோ இதை வச்சு நான் வந்து போஸ்ட் கால்குலேஷனை வச்சு நான் இன்றைக்கி நம்பர் சீக்கிரமாக கொடுத்துட்றேன். இப்போ நான் இதை மார்க் பண்ணுறேன், கவனிங்க. ஒரு மார்க் பண்ணுறேன், கவனிங்க. இப்போ பாருங்கள், ஓகே, இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே என்னங்க இருக்குது, 953 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நாம் பவர் பண்ணி பாருங்கள், மேலேருந்து கீழே பாருங்கள். அதாவது 9 விட்டுருங்க, பிசி மட்டும் பாருங்கள், கீழே ஒரு போர்டு மட்டும் பாருங்கள். 53க்கு என்னங்க 08ன்னு இருக்குது இல்லையா? ஸோ மறுபடியும் நான் ஒரு பாக்ஸ் போடுறேன், அதை கவனிங்க. இப்போது ஒரு பாக்ஸ் போடுறேன், கவனிங்க. இந்த பாருங்கள், இப்போ எல்லோவோ மாற்றுறேன். இப்போ இதில் என்னங்க இருக்குது, 780ங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி நான் எதுக்கு இந்த லைனை போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, இப்போது 2 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் என்னங்க வந்துச்சு, 808 வந்துச்சுங்க. இப்போ 808 அப்படிங்கிறப்போ இங்கே பாருங்கள், 5-3 பாஸ் ஆகிருக்கு. இப்போ 08 பவரில் பாஸ் ஆகிருக்குங்க இல்லைங்களா? ஸோ அடுத்த நாள் ரிசல்ட் 785ங்க. இந்த எல்லோ பாக்ஸில் பாருங்கள் 7-8 சைபருக்கு பவர் பண்ணி 5 இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் ஒரு பாக்ஸ் போடுறேன், மறுபடியும் பாக்ஸ் போடுறேன். ஓகே, இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் போட்டிருக்கேன். இதையும் நான் கலர் மாற்றுறேன், கவனிங்க. ஓகே, இப்போது இது க்ரீனில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் என்னங்க இருக்குது, கீழேருந்து இப்போ மேலே பாருங்கள். ஓகேவா? மேலேருந்து நம்ம கீழே பார்த்துட்டோம். இப்போ கீழேருந்து மேலே பாருங்கள். கீழேருந்து மேலே பார்த்தா என்னங்க இருக்குது, 663ங்க. நேற்று என்னங்க ரிசல்ட்டு, நேற்று பாருங்கள், அதாவது நேற்று 618 தாங்க ரிசல்ட்டு. அப்போ என்னங்க இங்கே என்னங்க இருக்குது, 663ங்க. அப்படின்னா 6க்கு 6 1க்கு 6 8க்கு 3ங்க இல்லைங்களா? அப்படியே இதுலேயுமே என்ன இருக்குது, பாஸ் ஆகிருக்குங்க இல்லைங்களா? இதுலேயுமே 3 நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது மறுபடியும் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் கொண்டு போய் வைக்கலாமா பாருங்கள், மறுபடியும் ஒரு பாக்ஸ் கொண்டு போய் அதே மாதிரி வைக்கலாமா பாருங்கள். அப்படி பார்க்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துச்சுன்னா இப்போ இங்கே என்னங்க இருக்குது பாருங்கள், என்னங்க சான்ஸ் இருக்குது பாருங்கள். கீழேருந்து மேலே பார்த்தாச்சா, மேலேருந்து கீழே பாருங்களேன், மேலேருந்து கீழே பாருங்கள், என்னங்க இருக்குது, 667 தாங்க இருக்குது. இப்போ 667 நேற்று என்ன ரிசல்ட்டு, அதாவது நேற்று 618, அப்போது 667 ஓகேங்களா, 967. ஏன்னா 6 9 மாற்ற சான்ஸ் இருக்குது. இல்லை 917 இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குங்க. இல்லை மேலேருந்து பார்த்தா என்னங்க வரும், அதாவது கீழேருந்து மேலே பார்த்தா என்னங்க வரும், 716 இன்னும் கணக்கில் வருதானு பாருங்கள். 716 700 என்னங்க இருக்குது, 766 769 796 இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள், சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி 300 வரத்துக்கு ஆல்ரெடி நம்ம சி போர்டில் சான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு சான்ஸ்
இதை இதே ஸ்டெப்பில் எடுத்தான் அப்படின்னா இந்த 3 நம்பருமே அழகாக உட்காந்துருங்க. ஓகேங்களா? 16, 69, ஓகேங்களா? 96. ஏன்னா 66 இருக்குங்க. ஒரு 6 9ஆக மாற்ற சான்ஸ் அதிகம். ஸோ அதனால் 796, 769 இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். நீங்களும் கணக்கு போட்டு பாருங்கள். இப்போ ஆஸ் யூஷுவல் வந்து 8 நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏபிசிக்கு இந்த 592 047 அது 3 நம்பராகவே இம்பார்ட்டண்ட்டு. அது ஏ போர்டில் 5 0, பி போர்டு 9 சி போர்டு 2 7 கொடுத்துருக்கேன். ஏபிபிசிஎஸ்சியில் ஒரு 8 நம்பர் கொடுத்துருக்கேன். உங்கள் கணக்கில் இது வரதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மெம்பர்ஷிப் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் ஒரு 1/2 ஹவரில் உங்களுக்கு வந்து நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இம்பார்ட்டண்ட்டாக மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி போர்டு ஏதாவது கன்ஃபார்மாக தெரிஞ்சால் அதையும் கொடுத்துட்றேன். ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு 1 மணிக்கு to 1:30 மணிக்கு செக் பண்ணி பாருங்கள். மெம்பர்ஷிப் இருக்கிறவங்க கம்யூனிட்டி போஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.